Vanakkam, welcome to Princy's Authentic Kitchen. Indiki and friends-க்காகவும் ஒரு special request from Shamali கேட்டிருக்காங்க சிங்கள முறைப்படி செய்யற மணிப்புட்டு எப்படி செய்யறன்னு சொல்லி. So இந்த மணிப்புட்டு எப்படி செய்யறன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். ஓகே, இதில் வந்து செப்பரேட்டான பவுல் வச்சுருக்கேன். இதில் வச்சுக்கொண்டு இதில் 310 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசிமா இருக்குது, வறுக்காதமா 310 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசிமா. இப்போ இதில் போடுங்க. உங்களுக்கு இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. பட் நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். போட்டுட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து வழியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து சுடுதண்ணி இருக்குது, 360 ml இருக்குது. இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி தான் இது குழைச்செடுக்கணும் எங்களாக செய்கிற இந்த புட்டுக்கு. ஸோ நான் இந்த மெஷரிங் கப் 3/4 கப்பால் வந்து 180 ml இல்லாட்டி 3/4 கப் சுடுதண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்பேன். முதல் 180 ml விட்டுனா இப்போ இது ரெண்டாவது 180 ml அல்ல 3/4 கப். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். இப்போ இதை கையால் பிசைஞ்சிடுங்கோ. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, என்னாலும் குழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது கையால். மாதவன் ஃப்ரம் ஸ்வீடன் எல்லாத்துக்கும் நோர்வேயாக இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து நான் இந்த கமெண்ட்ஸையும் என்னால் காணையில். ஐ ஹோப் யூ டூயிங் ஃபைன். இது நல்லா குழைச்சிடுங்க. இதுக்கு நான் வந்து 360 ml தண்ணி மட்டும்தான் விட்டுருக்கேன். 360 ml தண்ணி வந்து தாராளமாக காணும். ஸோ இதை நான் நல்லா குழைச்சி வச்சுருக்கிறேன். இந்த இடியப்பத்தை குழைக்கிற மாதிரியே இதை குழைச்சிருக்கு. புளிஞ்செடுக்க வரையும் ஒரு பிளேட்டால் எல்லாட்டிக்கு ஒரு பிளாஸ்டிக் ரேப்பை வந்து மூடி வைங்க, இல்லாட்டிக்கு காஞ்சிடும். இந்த மாயெல்லாம் குழைச்சி வச்சா பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஒரு பின்னர் எடுத்திருக்கிறேன். அது கீழே ஒரு பவுல் ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பின்னரைக்கு வந்து இதில் வந்து வெள்ளைப்பச்சை அரிசிமா இருக்குது. இதை வந்து இந்த பின்னரையில் கொஞ்சம் போடுங்க. இப்படி தான் எங்களோட மாமியார் செய்கிறவா. போட்டால் தான் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த இருக்கு நான் குழைச்சி வச்சோமா. இதில் வந்து உரல் எடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த உரல் வந்து பலகாரத்துக்கு சுடுற உரல். பெரிய கண்ணில் அச்சு தான் நான் இதுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இந்த புளிஞ்செடுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த இடியப்ப உரலுக்குள்ள மாவை போய் மூடி வையுங்க, இல்லாட்டி காஞ்சிடும். ஸோ இந்த இப்படி கொஞ்சம் மாவு எடுத்து இதில் போட்டுட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள புளிஞ்செடுப்போம். ஆனால் அப்படி ஒரேடியாக புளியாதீங்கோ, சின்ன சின்ன பீஸாக தான் இதை புளியணும். ஒரேடியாக புளிஞ்செடுக்கிறீல இந்த பீஸ் வரைக்க இப்படியே செப்பரேட்டாக இதை புளிஞ்சு விடுங்கோ. மணிப்புட்டுன்னு சொல்கிறது கொஞ்சம் பெருசாக தான் இவங்க செய்வாங்க இந்த புட்டு. ஸோ இப்போ இந்த அரிதாட்டில் இருந்து நான் போட்டிருக்கிறேன். இப்போ அரிதாட்டில் இருந்து இப்படியே அரித்து கொஞ்சமாக எடுக்கணும். அப்போ தான் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். ஒட்டுற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் மேலே மா போட்டுட்டு அரைச்சி விடுங்க. செப்பரேட்டான பிளேட்டில் வந்து இதை இறக்கி எடுப்போம். இந்த இருக்குது இந்த மணிப்புட்டெல்லாம் நான் புளிஞ்சு எடுத்திருக்கிறேன். இதில் வந்து நான் தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் போடலாம். இந்த இருக்க புட்டுக்குள்ளே நான் கீழே வந்து சில்ல போட்டிருக்கிறேன். இப்போ முதல் கொஞ்சம் தேங்காய் பூ இதில் போடுவோம். திருவின தேங்காய் பூ இப்படி போட்டுட்டு இதை ஜென்ட்லியாக எடுக்கணும். ஸோ இப்போ இதில் கையில் கொஞ்சம் புட்டு எடுத்திருக்கிறேன், மணிப்புட்டு. இப்போ இந்த இதுக்குள்ள போடுவோம் கொஞ்சம் புட்டுக்குள்ளே. இன்னொரு கொஞ்சம் தேங்காய் பூ போடுவோம்.
இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய்ப்பு போடுங்க. இந்த இப்படி இதை அவிச்செடுப்போம். இதில் நான் பானை வச்சிருக்கேன், நல்லா கொதிச்சுட்டு தண்ணி. ஸோ தண்ணி கொதிச்சா பிறகு இந்த புட்டுக்குள்ள இதில் வச்சு அவிச்செடுப்போம். ஒரு 5-6 நிமிஷம் இதை அவிப்பியப்படுவோம். இப்போ ஒரு 4.5 நிமிஷம் ஆகுது. இந்த அப்படி மேலே வந்து ஆவி வருது. ஸோ இது வந்து இப்போ அவிஞ்சிட்டுது. ஸோ இது அவிஞ்ச பிறகு எங்களோட மாமியார் என்ன செய்வான்னு சொன்னால், இதில் வந்து முதலாம் பால், தேங்காய் பால் இருக்குது, முதலாம் பால் நல்லா திக்காக வந்து புளிஞ்ச பால் இருக்குது. இது இறக்குற நேரம் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி மேலே விடுவா. நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ இதை விட்டுருக்கேன். இப்போ இதை இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது. இப்போ இதை வந்து நான் இந்த வாழை இலையில் தான் இறக்கி எடுக்க போகிறேன். பேக் ஆஃப் த ஸ்பூனால் தள்ளி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்குது. இதுதான் இந்த மணிப்புட்டு. இப்படித்தான் இந்த மணிப்புட்டு செய்கிறது. இது செய்து முடிஞ்சுது. ஸோ இந்த மணிப்புட்டுக்கு வந்து எங்களோட மாமியார் வந்து லுனு மிரிஸ் செய்வாங்க. நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ அந்த சம்பளுக்கு வந்து இதில் 75 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குது. நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை இதில் போடுங்க. இதை நல்லா இடிப்போம். ஸோ இது ஒரு நறுவல் இடிச்சிட்டு இதில் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நறுவலான காஞ்ச மிளகா போடுங்க. ஆனால் நான் போடுறேன் 1 டேபிள் ஸ்பூன் நறுவலாக அரைச்ச காஞ்ச மிளகா பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த லுனு மிரிஸ் வந்து இந்த சம்பல் வந்து நல்ல உரைப்பாக தான் செய்வாங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா இடிச்செடுப்போம். உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மாசி தூள் போடலாம். ஸோ இந்த சம்பளுக்கு வந்து இந்த லுனு மெரிஸுக்கு வந்து தேங்காய்ப்பூ சேர்க்குறீல. ஸோ இது ஆகலும் பட்டை அடிக்கிறீல கொஞ்சம் வெங்காயம் வந்து கடிபடுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இதை நான் இடித்து முடிஞ்சுது. ஸோ இப்போ இது ஒரு பிரமான் டிஷ்ஷில் வந்து ரக்கி எடுப்போம். உங்களுக்கு இந்த மணிப்பிட்டு வந்து இனிப்பாகவும் சாப்பிடுவாங்க. இப்படி கட்டை சம்பல் இல்லாட்டிக்கு லுனு மிரிஸ் செய்தும் சாப்பிடுவாங்க. இப்போ இதை நான் பரம்பா இறக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இறக்கி போட்டு இதுக்கு வந்து கட்டாயமாக வந்து தேசிக்காய் புளி விடணும். ஸோ இதில் வந்து லைம் ஜூஸ் இருக்குது, அரைவாசி எடுத்துருக்கிறேன் லைம் ஜூஸ். இப்போ இதை வந்து புளிஞ்சு விடுங்க. நீங்கள் உங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை புளிஞ்சு விடலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி புளிஞ்சு விட்டுருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணமாண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த சிங்கிள் ஆக்கள் செய்கிற இந்த மாமியார் செய்கிற லுனு மிரிஸ். இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மணிப்புட்டு சிங்கிள் ஆக்கள் செய்கிறது. எங்கட மாமியார் செய்கிற விதம் இது. ஸோ அதோட வந்து இந்த லுனு மிரிஸ் சம்பளும் செய்வாங்க. ஸோ இந்த புட்டு வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷாமிலி, இந்த மணிப்புட்டு சிங்கிள் ஆக்கள் இப்படி தான் செய்கிறவங்க. ஸோ இது செய்து காட்டியிருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து, ஷாமிலி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.